உலகெங்கும் வாழும் அன்பான தமிழுள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026 புதன்கிழமை, புதவாசரம் என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை, பராபவ வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள், தசமி திதி, ரேவதி நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய தினம் குரியன் நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூலம் வடக்கு, பரிகாரம் பால். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் லாபம், ரிஷபம் பயம், மிதுனம் எதிர்ப்பு, கடகம் வரவு, சிம்மம் நன்மை, கன்னி உதவி, துலாம் செலவு, விருச்சிகம் ஆதாயம், தனுசு கவலை, மகரம் தாமதம், கும்பம் பாசம், மீனம் சிக்கல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் சில நல்ல விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக, ஜோதிடம் சம்பந்தமாக, வாஸ்து சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். சரி, இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ராசி பலன், குரு பெயர்ச்சி பலனை பற்றி பார்க்க போகிறோம். குரு பகவான் 6ஆம் மாதம் 2ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு மாறியிருக்கிறார். அப்படி மிதுனத்தில் இருந்து கடக ராசிக்கு மாறிய குரு பெயர்ச்சி மேஷம் முதல் மீனம் வரையுள்ள 12 ராசியினருக்கும் என்ன பலன்களை எல்லாம் கொடுக்க போகின்றார் என்று ஒரு நாளைக்கு ஒரு ராசி வீதம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்கள், விருச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தி. இத்தனை காலமும் அட்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8வது வீட்டில் அஷ்டம குரு உங்களுக்கு நடந்து வந்தது. அஷ்டம குரு சொல்லவின்னா துக்கங்களை உங்களுக்கு தந்திருக்கும், அவமானங்களை தந்திருக்கும், கெட்ட பெயர்களை தந்திருக்கும், தேவையற்ற விமர்சனங்களை தந்திருக்கும், மனசில் பய உணர்வை தந்திருக்கும், உறவினர்கள் மத்தியில் பகையை தந்திருக்கும், முன்னேற்றம் இல்லாத தன்மையை தந்திருக்கும், சோம்பல் குணத்தை தந்திருக்கும், கடன் தொல்லையை தந்திருக்கும், மதிப்பு மரியாதைக்கு பங்கத்தை தந்திருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் நடந்த அட்டமத்து குரு முடிஞ்சு இப்போ 9வது வீட்டுக்கு குரு பகவான் மாறுகின்றார். அட்டமத்து குருவினால் நீங்கள் அனுபவித்து வந்த அத்தனை பிரச்சனைகளும், சிக்கல்களுக்கும், தாமதங்களுக்கும், தடைகளுக்கும் ஒரு முடிவு வந்துவிட்டது. 6ஆம் தேதி 2ஆம் தேதி குரு பேச்சு, 6ஆம் மாதம் 2ஆம் தேதி நடைபெற்ற குரு பேச்சியோட உங்களுக்கு அட்டமத்து குரு முடிந்து விட்டது. இனி 9வது வீட்டில் குரு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்ய போகின்றார். இவ்வளவு நாளும் சோம்பேறித்தனமாக பயந்து கொண்டிருந்த நீங்கள் இனி உற்சாகமாக, தைரியசாலிகளாக, உற்சாகமானவர்களாக செயல்படுவீர்கள். ஒரு புதிய உற்சாகம் பிறக்கும். மனதிலே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். மனசில் உள்ள பயங்கள் எல்லாம் நீங்கி தைரியம் ஏற்படும்.
வாழ்க்கையிலே தொடர் முன்னேற்றம் ஏற்படும். ஒன்று மாறி ஒன்றாக வாழ்க்கையிலே பலவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 12 வருஷத்துக்கு பிறகு 9வது வீட்டில் குரு உச்சம் அடைகின்றார். இது மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு தரப்போகின்றது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனை, அப்பாட சொத்து எனக்கு கிடைக்கணும் ஐயா, சின்ன சிக்கலாக இருக்குது, எங்களோட அண்ணன் கையெழுத்து வைக்கிறான் இல்லை, அம்மாட சொத்து எனக்கு கிடைக்கணும், தங்கச்சி கையெழுத்து வைக்கிறான் இல்லை, பூர்வீக சொத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பூர்வீக சொத்து சம்பந்தமாக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் போகுது. இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் குரு 9வது வீட்டில் உச்சம், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9இல் உச்சமடைவதனால் பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான முறையில் தீர்ப்பு அமையும். பிள்ளைகளால் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். குருவை புத்திரக்காரகன், பொன்னவன் எல்லாம் சொல்லுவோம். புத்திரக்காரகன், பிள்ளைகளுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். அதுவும் ஆண் பிள்ளைகளுக்கு நன்மைகள் ஏற்படும். பிள்ளைகளால் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். பிள்ளைகள் நல்ல பெயரை எடுப்பார்கள். ஒரு பெற்றோர்களுக்கு என்ன பெரிய சந்தோஷம் என்றால், உங்களோட பிள்ளை கெட்டிக்காரன், உங்களோட பிள்ளை நல்லவன், உங்களுடைய பிள்ளை வல்லவன் என்ற ஒரு பெற்றோர்களுக்கு சொன்னால் அதை விட சந்தோஷம் பெற்றோர்களுக்கு இல்லை. அப்படி பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், நல்ல பெயர் ஏற்படும். பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள், நல்ல பழக்க வழக்கத்தில் இருப்பார்கள், உங்களை எல்லாம் பார்ப்பார்கள். கடன் படிப்படியாக குறையும். இருந்து வந்த கடன் தொல்லையை ஒரேடியாக முடியாது, படிப்படியாக 8ல் குரு இருக்கேக்குள்ள கடன் வேண்டிய சூழ்நிலை உருவாகும். இல்லாட்டி யாருக்காவது கடனை கொடுத்து இந்தா தாரனண்டு வாங்குவான், பிறகு தரமாட்டான். கடன் தொல்லையினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். காசு இருந்தும் கஷ்டம் என்ற ஒரு நிலைமை இருந்திருக்கும். அந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். உங்களுக்கு வர வேண்டிய கடனை வசூல் செய்வீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து முடிப்பீர்கள். கடன் சம்பந்தமான பிரச்சனை படிப்படியாக கொடுக்கும். குடும்பத்தில் புது வரவுகள் உருவாகும். அது ஒரு நல்ல விஷயம். குடும்பத்தில் புது வரவுகள், புதிய உறவுகள் உண்டாகும். நல்ல நண்பர்கள் சேர்வார்கள், புதிய நண்பர்கள் சேர்வார்கள். குரு 9ல் உச்சமடைஞ்சால் இதெல்லாம் நடக்கும். தந்தைக்கு பலவிதமான பித்துருஸ்தானம், பித்துருஸ்தானம் தகப்பனை குறிக்கக்கூடிய இடம் 9வது வீடு. அங்கே குரு உச்சமடைவதனால் தகப்பனுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். உங்களால் தகப்பனுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், பிள்ளைக்கு 8ல் குரு நடந்தால் தந்தையின் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அந்த பாதிப்பு எல்லாம் நிவர்த்தியாகிவிடும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தந்தையினால் உங்களுக்கும், உங்களினால் தந்தைக்கும் பலவிதமான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் இருந்து ஏதாவது சொத்துக்கள் வரணுமாக இருந்தால், பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழியில் இருந்து வர வேண்டுமாக இருந்தால் அதெல்லாம் சேரும். தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். மனதில் தைரியம், தன்னம்பிக்கை அதிகரும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்ணூடாக காண்பீர்கள். 8ல் குரு இருந்தது போன வருஷம். கொஞ்சம் ஹெல்த்தில் இஷ்யூ ஐயா, லேசாக நோய்கள் தொடங்குவது போல இருந்தது. நிறைய பேருக்கு அட்டமத்து சனி, அட்டமத்து குருவில் தான் ப்ரெஷர் தொடங்கும், சுகர் தொடங்கும், தைராய்டு பிரச்சனை வரும். இந்த மாதிரி ஆரோக்கியம், நீண்டகால ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் குரு சனி கெட்டிருக்கேக்குள்ள, ராகு கேது கெட்டிருக்கேக்குள்ள தான் தொடங்கும். இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். சுகர் இருக்கா, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். ப்ரெஷர் இருக்கா, ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கும். மருந்து மாத்திரைகள் சரியாக வேலை செய்யும். நல்ல வைத்தியர்களை சந்திப்பீர்கள். வைத்திய ஆலோசனை உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை தரும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. நீங்கள் இவ்வளவு நாளும் கொஞ்சம் டென்ஷனாக இருந்திருப்பீர்கள், பதட்டமாக இருந்திருப்பீர்கள், டிப்ரெஷனோடு இருந்திருப்பீர்கள், கோபத்தோடு இருந்திருப்பீங்கள். அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இப்போ இருக்குது. பதட்டம் குறையும், அமைதி ஏற்படும், டிப்ரெஷன் இல்லாமல் போகும், நிம்மதி ஏற்படும், கோபம் குறையும், நிம்மதியாக மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். 9ல் குரு இருந்தால் அது பாக்கியஸ்தானம், பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்கிறது மட்டுமில்லாமல் ஆன்மீக விடயத்தில் ஈடுபடுவீர்கள். ஆன்மீகத்தோட தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். கோயில்களுக்கு போகிறது,
தீர்த்த யாத்திரை போகிறது, ஏதோ ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருந்தேன் ஐயா. எனக்கு வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அந்த தெய்வத்தின் அழைப்பு கிடைக்கல. காசு பணம் எல்லாம் இருக்குது. இந்தியாவுக்கு பல முறை போனேன். திருப்பதிக்கு போகணும்னு ஆசை. இன்னும் திருப்பதி பெருமானின் அழைப்பு இல்லை என்று காத்து கிடந்தவர்களுக்கு அந்த மாதிரி ஆலயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, அழைப்பு உங்களுக்கு உருவாகும். யாராவது வந்து கேட்பார், நான் திருப்பதிக்கு போகிறேன், நீ வாரியா போவோம் என்னோட 2 பேருமா சேர்ந்து திருப்பதிக்கு போயிட்டு வருவியார். அந்த மாதிரி ஸ்தல யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்பு, தீர்த்த யாத்திரை செய்யக்கூடிய வாய்ப்பு. மாணிக்க கங்கையில் போய் ஒருக்கா குளிச்சுட்டு வருவீங்க. கதிர்காமத்து முருகனை ஒருக்கா பார்த்துட்டு வருவீங்க. எத்தனையோ வருஷம் ஐயா, நான் கதிர்காமத்துக்கு போய் 10 வருஷம் ஆச்சுது. போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல, சந்தர்ப்பம் உருவாக இல்லை, முருகன் அழைக்கவில்லை என்று சொன்ன விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் தெய்வீக அழைப்பு ஏற்படும், ஆன்மீக அழைப்பு ஏற்படும். ஆலயங்களுக்கு சென்று வருவீர்கள், ஆலய திருப்பணிகளில் ஈடுபடுவீர்கள், புண்ணியங்களை செய்வீர்கள். புண்ணியம் செய்யக்கூடிய பாக்கியம், பாக்கியஸ்தானத்தில் தான் குரு இருக்கிறார். புண்ணியம் செய்யக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். தான தர்மங்கள் செய்வீர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வீர்கள், இல்லாதவர்களுக்கு நன்மை செய்வீர்கள். இந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய வரும். ஆன்மீக பணியில் ஈடுபடுவீர்கள். கௌரவம், புகழ், மதிப்பு, மரியாதை எல்லாம் அதிகரிக்கும். அரசியல் ஆதாயம், வெளிநாட்டு யோகம் உண்டு. புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. என்ன நேயர்களே, நாளை மற்றொரு ராசியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.